வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடிஎஃப் டாஸ்க் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஃபோன் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விசித்திரமான டாஸ்க் வந்து கொடுக்கப்படுது. இந்த டாஸ்க்கை யாராவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்றத பார்ப்போம். இல்லை யாருக்கு வந்து பாயிண்ட்ஸ் போகுது, இல்லைனா பாயிண்ட்ஸ் கிடைச்சதா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுக்கிறாங்க. பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சன், அதாவது நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்சன் வந்து இந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணும். விச் மீன்ஸ் அவங்க இனிமேல் டிடிஎஃப் டாஸ்க்கை வந்து விளையாடக்கூடாது. இதுதான் அவங்களோட லாஸ்ட் டாஸ்க். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாக்லின் கொடுக்கப்படுற பாயிண்ட் வந்து அவங்களுக்கு போகும். அண்ட் தென் அப்கமிங் டிடிஎஃப் டாஸ்க்கில் அவங்க வந்து விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ பிக் பாஸ் வந்து யாரை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டோடனே அருண் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா பக்கத்தில் தான் வந்து அருண் இருக்காரு, அதனால அருண் பேர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அப்புறம் நம்ம வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அருண் பேர் சொல்லிட்டு, ஓகே பிக் பாஸ் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அருண்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணோடனே அருண் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. என்னடா அது, நீ யோசிக்கிற, இதெல்லாம் பண்ணவே முடியாது, பரவாயில்ல, நான் ஒரு -1 பாயிண்ட் எனக்கு போனாலும் பரவாயில்ல, நீ இதை அக்செப்ட் பண்ணிக்காத, ஏன்னா அப்கமிங் டிடிஎஃப் டாஸ்கில் நீ விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. பட் அருண் வந்து எல்லா பாசிபிலிட்டிஸும் யோசிச்சு பார்க்குறாரு. இன்கேஸ் அப்கமிங் டாஸ்கில் -2 -1 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்போ பாயிண்ட்ஸில் இருக்கவங்கலாம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். பட் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் இப்போ 2 பாயிண்ட்ஸில் இருக்கேன், எனக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் வரும், நீ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்த அப்படின்னா. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தில் 5 பாயிண்ட்ஸ் வந்து ஹோல்ட் ஆகிடும். மற்றவங்களாம் வந்து அப்கமிங் டிடிஎஃப் டாஸ்கில் மைனஸ் ஆகி வந்தாங்க அப்படின்னா நான் அதே இதில் ஸ்டேபிளாக இருப்பேன். மேபி அப்போ நான் டாப்படாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பார். பட் அது வந்து எவ்வளோ பாசிபிலிட்டிஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான் அப்படின்ற பட்சத்தில் அவங்க யோசிச்சுட்டே இருக்காரு. பட் ஜாக்லின் வந்து இல்லை, நீ வேணாம் சொல்லிடுன்னு சொல்கிறாங்க. அருண் நீ இப்படி பண்ணாத, வேணான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. இல்லை நான் இதை வந்து எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பிக் பாஸ் வந்து லிவிங் ஏரியாவில் போயிட்டு எல்லாரும் கூடயும் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இந்த விஷயத்தை. பட் எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இது வந்து பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா அடுத்து டிடிஎஃப் டாஸ்க் எத்தனை இருக்கோ அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். பட் அடுத்து இன்னும் எத்தனை டிடிஎஃப் டாஸ்க் வரும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலான்ற பட்சத்தில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து ஓகே சொல்லிடுறோம், நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் வருது. பட் டிடிஎஃப் டாஸ்க் வந்து இன்னும் 6 7 8 10 டிடிஎஃப் டாஸ்க் வந்து எல்லாரும் வந்து டபுள் டிஜிட்டில் மார்க் போயிடுச்சு, நான் மட்டும் அதே இடத்துல இருப்பேன். ஸோ அதனால் இது பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் விஷாலும் சொல்கிறாரு. எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சௌந்தர்யா வந்து அமைதியாக தியான மோடில் போன உடனே ஐயோ சௌந்தர்யா ஒரு கட்டத்தில் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் கடைசி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதுவும் சொல்லலை. பட் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 மினிட்ஸ் வந்து டைம் கொடுக்குறாரு. ஸோ அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின்ட்டு சொல்கிறாங்க. பட் ஜாக்லினும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேராக தெரியல, யாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தோணலை. அதனால் அவங்களும் வந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணாங்க, கம்முனே இருந்தாங்க. ஸோ 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பஸர் அடிச்சது. ஜாக்லின் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. தென் -1 பாயிண்ட் உங்களோட பாயிண்ட்ஸ்லேருந்து எடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டாஸ்கில் டிடிஎஃப் 5ல் ஜாக்லின்கான டாஸ்கில் அவங்க வந்து யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியல. -1 பாயிண்ட் அவங்களுக்குலேருந்து எடுத்துடுறாங்க. பட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் சொல்கிறாங்க, எதுக்கு எனக்கு இந்த டாஸ்க்கை கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒருத்தரை இந்த கேம்ல இருந்து எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி எனக்கு இருக்குது அப்படின்றனால பேபி பிக் பாஸ் எனக்கு இதை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் முத்துக்குமரன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ நீ வந்து இங்கே யார் மண்டையும் வந்து கழுவ முடியாது அப்படின்றத வந்து முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு. அடுத்த கட்ட ஃபோன் காலை யார் எடுக்கிறாங்க, அண்ட் தென் அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்கப்படுது அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.